முதல் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வரும்பொழுது அதுல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னவென்றால், அதானி குடும்ப நிறுவனங்களில அதானி குடும்பம் வரம்புக்கு மீறிய பங்குகளை வாங்கி இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கு. இதுதான் காங்கிரஸ் கட்சி இதை செபி விசாரிக்க வேண்டும், ஒரு என்கொயரி நடத்த வேண்டும். செபியோட வேலை அது. ஏன்னா ஒரு ப்ரொமோட்டர் குரூப் ஒரு லிமிட்டுக்கு மேல ஷேரை வாங்கக்கூடாது. அதை தாண்டி அவங்க வாங்கியிருக்காங்க. அது எப்படி வாங்கினாங்க, யார் மூலமா வாங்கினாங்க, எங்க இருந்து பணம் போச்சு, அந்த ஃபண்டுக்கெல்லாம் யார் முதலாளின்றதை விசாரிங்க அப்படின்னு சொல்லி தான் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை வைத்து காங்கிரஸ் கட்சி ஒரு வினா எழுப்பிடும். அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. உச்ச நீதிமன்றத்துல செபி என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஃபண்டெல்லாம் யாரெல்லாம் இந்த கம்பெனியுடைய ஷேர் வாங்கினாங்களோ அந்த ஃபண்டோட முதலாளி யாரெல்லாம் எங்களால கண்டுபிடிக்க முடியல, அது யாருன்னு எங்களால முடியல. ஒரு பிளாங்க் வால், அதாவது ஒரு சிவரை நாங்க போய் அடைஞ்சிட்டோம். அதுக்கு தாண்டி எங்களால எந்த ஒரு உண்மையோ அந்த இருக்கிற விவரங்களோ எங்களால எடுக்க முடியல அப்படின்னு ஒரு மனு தாக்கல் செய்தாங்க. இது அதனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, எந்த ஆதாரமும் இல்லை, அதனால என்கொயரியை க்ளோஸ் பண்ணாங்க. இது ஆகி ஒரு வருஷம் ஆகி போச்சு. இப்ப ரெண்டாவது ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்திருக்கு. ரெண்டாவது வந்திருக்க ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, செபி அதாவது அந்த அமைப்புடைய தலைவி மாதவி பூரி புச் அவர்கள் அந்த ஒரு ஃபண்டுல 2015 முதலீடு செஞ்சிருக்காங்க. அவங்க 2015 முதலீடு செஞ்சது தப்புன்னு நான் சொல்லவே வரல. ஏன்னா இப்ப ஹிண்டன்பர்க் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எந்த ஃபண்டுல முதலீடு செஞ்சிருக்காங்களோ அந்த ஃபண்டின் மூலமாக தான் வினோத் அதானி இங்க பங்குகளை, அதானி குடும்பத்தினுடைய பங்குகளை வாங்கி விலையை ஏற்றி இருக்கிறாரு. அந்த லிமிட்டுக்கு மேல ஷேரை வாங்கி இருக்காரு. அதனால செபி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்ட அபிடவிட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபண்டுக்கெல்லாம் யாரு முதலாளின்னு எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது போய் அதனால மீண்டும் விசாரிக்க வேண்டும். இந்த விசாரணையை ஒரு ஜேபிசி நடத்த வேண்டும். செபியே இந்த விசாரணை நடத்தினா இப்படிதான் மூடி மறைச்சிருவாங்க. அதற்காக தான் காங்கிரஸ் கட்சி மீண்டும் செபியோட நடத்தை, அதானி குடும்பத்தோட நடத்தை விசாரிக்க வேண்டும். அதை நடத்த வேண்டும் என்றால் ஒரு கூட்டு பாராளுமன்ற குழு தான் இதை நடத்த வேண்டும். அதனால போட்ட அபிடவிட் பொய். ஒரு செபி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்ட அபிடவிட் பொய் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது மிகப்பெரிய தவறு, அது குற்றம். அவர்கள் ஒரு அரசமைப்பு, ஒரு அரசமைப்பு ஒரு சுப்ரீம் கோர்ட்ல போய் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு போட்ட அபிடவிட் முழுக்க முழுக்க போய். ஏன்னா அந்த ஃபண்டை பத்தி இவங்களுக்கு நல்லா தெரியும், அந்த ஃபண்டை யாரு நடத்துறான்னு இவங்களுக்கு நல்லா தெரியும், அந்த ஃபண்டோட இவங்களுக்கு நேரடி வர்த்தகம் இருந்திருக்கு, அந்த வர்த்தகம் தப்பு கிடையாது, அந்த ஃபண்டை நடத்துறவரை இவங்களுக்கு பர்சனலா தெரியும். அதனால இந்த ஃபண்டு யாருமே எங்களுக்கு தெரியாதுன்னு போட்ட அபிடவிட் போய். அதனால இதை மீண்டும் விசாரிக்க வேண்டும். அதானி குடும்பத்துடைய பங்குகளை அவர்களே வாங்குகிறார்கள் ஓவர் இன்வாய்ஸ் பண்ணி. ஓவர் இன்வாய்ஸ்னா ஒரு பொருளை அதிக விலை கொடுத்து வேண்டுமென்றே வாங்கி அதுல வர எக்ஸ்ட்ரா பணத்தை திருப்பி கமிஷனா வாங்கி அதை வெளிநாட்டுக்கு அனுப்பி அந்த பணத்தை அந்த ஃபண்டுக்குள்ள போட்டு அவங்களுடைய ஸ்டாக்கையே வாங்கி அவங்க ஸ்டாக் விலையை பொய்யான வகையில உயர்த்துகிறார்கள். இது பேர் தான் ரவுண்ட் ட்ரிப்பிங். இதை கண்டிப்பாக விசாரணை செய்துதான் ஆக வேண்டும். செபியோட தலைவி இந்த விசாரணை முடியும் வரையாவது பதவி விலக வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.